அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும் வீட்டில் பணம் தாண்டவமாடும் 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மறக்காமல் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. மேலும் நீங்க நிறைய பேர் எனக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மொத்தம் 60 தமிழாண்டுகள், அது உங்களுக்கே தெரியும். அதுல இன்றைய தினம் குரோதி வருடம் ஆரம்பமாகுதுங்க. நம்ம எல்லாருடைய வீட்டிலும் 16 செல்வங்களும் நிரம்பி வழியணும்னு வராகி அம்மன் கிட்ட மனமுருகி நான் பிரார்த்தனையை செஞ்சுக்கிறேங்க. இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே மிகவுமே சிறப்பான வருடமா அமைய போதுங்க. மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், எடுத்த காரியத்தில் வெற்றின்னு அனைத்திலுமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பணவசிய முறைகள், செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பணவசிய தாந்திரிகங்களுக்கும் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிகம். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள் அல்லது எத்தனை வழிபாடுகள் செய்றவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு சின்ன கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க வீட்டிலும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு வைக்கலாம். அதே போல சொந்தமா நீங்க பிசினஸ் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்குன்னா அந்த இடத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கிற பட்சத்துல இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். இன்கேஸ் நீங்க தீட்டாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இன்கேஸ் நீங்க தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா நீங்க திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாந்திரிகத்தை கட்டாயம் செய்யணும்னு பார்த்தோம்னா, அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை கட்டாயமாக நீங்க செய்யுங்க. அதே போல வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான தீர்க்க முடியாத பிரச்சனையில நீங்க சிக்கியிருக்கீங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறதுனே தெரியல, வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம ஒரே நிலையில நீங்க இருக்கீங்க, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உடனடியாக பலன்கள் தெரியும். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. இன்றைய தமிழ் வருட பிறப்பன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, வீடு வாங்குவதில் அல்லது வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடைகள், உத்தியோகம் கிடைப்பதில் தடை, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மந்த நிலை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க இன்றைய ஒரே ஒரு நாள் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு எளிமையான தாந்திரிகத்திற்கு அந்த அளவிற்கு பலன்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா
எப்பவுமே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் செயல்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ எந்தவித சந்தேகமும் இன்றி முழு மனதுடன் தெய்வீகமான இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்தில் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு மிகவும் உயர்வான இடம் இருக்குங்க. தெய்வக்கனி, வசியக்கனி, ராஜக்கனின்னு நிறைய பெயர்கள் இதற்கு உண்டு. எலுமிச்சம்பழம்னாலே அதற்கு வசிய சக்தி மிக மிக அதிகம். எலுமிச்சம்பழத்தின் மீது நாம் எழுதக்கூடிய எண்கள், வார்த்தைகள், குறியீடுகளுக்கு வசிய சக்தி பெருகி கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். இதற்கு முன்னாடி கூட நம்ம சேனல்ல எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை அப்லோட் பண்ணி இருக்கோம். இதுல இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதத்தின் முதல் தேதி அன்று எலுமிச்சம்பழத்தை வாங்குவதே நமக்கு நல்ல பணவசியத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் கொடுக்கும். சோ ஒரே ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத நல்ல பழமாக இருக்கணும். அதே போல நல்ல கனிந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழத்தை தாங்க வாங்கணும். கிரீன் கலர்ல காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை வாங்க கூடாதுங்க. கனிந்த எலுமிச்சம்பழத்திற்கு தாங்க ஆற்றல்கள் அதிகம். உங்க வீட்ல எலுமிச்சம் மரம் இருந்தால் அதிலிருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல எலுமிச்சம்பழத்தில் நீங்க ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சுக்கணும். இந்த ஸ்வஸ்திக் குறியீடை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த அளவிற்கு அதீதமான சக்தி உடையது. எலுமிச்சம்பழத்திற்கு எப்படி தெய்வீக ஆற்றல் இருக்கோ அதே போல இந்த ஸ்வஸ்திக் குறியீட்டிற்கும் அபாரமான ஆற்றல்கள் உண்டு. இந்த குறியீட்டை நாம் வரைந்தாலே அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கு இந்த ஸ்வஸ்திக் குறியீடு மிகவுமே உகந்தது. ஒரு புதிய தொடக்கத்திற்கு வெற்றியை தரக்கூடியது இந்த ஸ்வஸ்திக். அதனால தாங்க இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் முதல் தேதியன்று இந்த ஸ்வஸ்திக் குறியீட்டை எலுமிச்சம்பழத்தில் வரைந்து அதை நாம் பூஜை அறையில் வைக்கும் போது நம்முடைய ஆழ்மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும். தாராளமான பணவரவு ஏற்படும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தும் கட்டுப்படும். பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகும். ப்ளூ கலர், கிரீன் கலர் அல்லது ரெட் கலர், இந்த 3 நிறங்களில் எந்த கலர்ல வேணாலும் இந்த ஸ்வஸ்திக் குறியீட்டை நீங்க வரையலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே பார்த்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. எந்த நேரத்தில் இந்த சுபமான குறியீட்டை வரையணும்னு கேட்டீங்கன்னா ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க வரையலாம். இன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. எலுமிச்சம்பழத்தில் இந்த ஸ்வஸ்திக் குறியீட்டை வரைஞ்சிட்டு பூஜை அறையில் நீங்க வச்சிருங்க. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இதை நீங்க வச்சிருங்க. விநாயகர் போட்டோ அல்லது விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு பக்கத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சிடுங்க. அதே போல நீங்க கடை வச்சிருக்கீங்க, அதாவது வியாபார ஸ்தலங்கள்ல இந்த தாந்திரிகம் செய்யறவங்க நீங்க கல்லா பெட்டியில் போட்டு வைக்கலாம். அல்லது அங்க நீங்க சுவாமி படம் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வைக்கலாம். வீடு மற்றும் கடைன்னு 2 இடத்திலுமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நம்ம வைத்த இந்த எலுமிச்சம்பழத்தை உடனே மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அது நல்லா காயட்டும். 1 மாதம் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கலாம். அதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை நீர்நிலைகள்ல போட்டுருங்க. ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போடலாம். அல்லது செடிகள், புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. இன்கேஸ் அந்த எலுமிச்சம்பழம் அழுகிவிட்டால் நீங்க பயப்பட வேண்டாம். இதே போல புதியதாக செஞ்சு வச்சிருங்க. எலுமிச்சம்பழம் அழுகி போயிடுச்சுன்னா அதை உடனே நம்ம எடுத்து போடணும். அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. எலுமிச்சம்பழம் காய்ந்தால் அது மிகவுமே நல்லது. அழுகிவிட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக அர்த்தம். ஆனால் இதற்காக யாரும் பயப்பட வேண்டாம். அந்த எதிர்மறை சக்திகளை கூட இந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்திருக்கும். சோ நீங்க திரும்பவும் இதே போல செஞ்சு வச்சிருங்க. என்னைக்கு எலுமிச்சம்பழம் அழுகுதோ அன்றைய தினமே நீங்க இன்னொரு முறை செய்யலாம். எந்த நாள் அன்னைக்கு நீங்க செஞ்சாலுமே ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். மீண்டும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட
தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.